முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்பொழுது இந்த நல்ல நாளிலேயே நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியோடுதான் உன் அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஆம் என் செல்வமே, கோடியில ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான அழகான வாய்ப்பை தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுப்பதற்காக காலை வேளையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன். உன்னை தேடி வந்த இந்த அதிர்ஷ்டத்தை தவற விடாமல் என் அருள் வார்த்தையை முழுவதுமாக கேட்டு இந்த அருள் வாக்குப்படியே உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ ஆரம்பி. எப்போதும் நான் உனக்கு துணையாக இருக்கதால உன் வாழ்க்கை நிச்சயம் வெற்றி வாழ்க்கையாக மாறும் என்பதே உறுதிங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வீட்டுக்கு குழந்தையாக வரத்தான் போறேன். என்னை சந்தோஷமாக வரவேற்க தயாராக என் செல்வமே. என்னை நம்புனா வா முருகான்னு கீழே பதிவிடு. கண்டிப்பா உன் வீட்டுக்கு நான் வந்து உனக்கு என்ன தேவையோ அதை நிச்சயம் உன் கைகளில் ஒப்படைப்பேன். யாரை நம்பியும் நீ வாழ வேண்டாம். இந்த உலகம் எப்போதும் அடுத்தவங்களுடைய தேவைகளையோ எதிர்பார்ப்புகளையோ அடுத்தவங்களுடைய ஆசைகளையோ விருப்பங்களையோ கவனிக்க மாட்டாங்க. அவங்கவங்களுக்கு என்ன தேவையோ அதன் மீது மட்டும்தான் எல்லாருடைய கவனமும் இருக்கும். அதனால உனக்காக அடுத்தவங்க யாராவது வந்து ஏதாவது செய்வாங்கன்னு மட்டும் நீ எப்போதும் எதிர்பார்க்க வேண்டாம். அவரவர்கள் தேவை முடிஞ்சு போச்சுன்னா சற்று மனம் யோசிக்காம தூக்கி எறிஞ்சிட்டு போற உலகம் அல்லவா இது. அதனால நீ வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன செய்யணுன்றதை யோசி. உன் முன்னேற்றத்தை விரும்பக்கூடிய உன் முன்னேற்றத்தை தன்னுடைய வெற்றியாக பார்க்கக்கூடிய நல்ல உறவுகளை மட்டும் நம்பி நீ உன் கூட வச்சுக்கோ. மற்றபடி எந்த உறவுகளும் இங்கு நிலையானதோ நிரந்தரமானதோ கிடையாது. நீ பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல செய்தியை தான் இந்த முருகன் உனக்காக உன்னை நோக்கி கொண்டு வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் நீ ஆனந்த கடலில் தேய்க்க போற. என் அருள் உனக்கு எப்போதும் இருக்கும் என் செல்வமே. உன் மனசுல இருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் விடை கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை நல்லபடியா நான் வாழ வைக்கிறேன். உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்ற உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். வருமானம் குறைவாக இருந்தாலும் உனக்கு வயிறார உணவை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கை முழுவதும் நோய் நொடி இல்லாத சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். பணம் குறைவாக இருந்தாலும் பக்தி செலுத்தும் மனசோட இருக்கக்கூடிய உனக்கு, அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை தன் கஷ்டமாக பார்க்கக்கூடிய நல்ல மனசுள்ள உனக்கு இந்த முருகன் எல்லாவற்றையும் நிறைவாக நிம்மதி அடையும் விதமாக கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன் என் செல்வமே. அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்து இந்த உலகத்துல எந்த மனிதனும் உல்லாசமாக ஊஞ்சலாட முடியாது. நானும் அப்படி விட்டு வைக்க மாட்டேன். என்னைக்கு இருந்தாலும் முன்னாடி போன ஊஞ்சல் பின்னாடி வரத்தானே செய்யும். பின்னாடி வரும்போது அதில் உட்காந்துருக்கவங்க தூக்கி எரிஞ்சு கீழே விழுகவும் வாய்ப்பு இருக்கு. யாராவது உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு அவங்க நல்லா ஆடம்பரமா அமைதியா நிம்மதியா அழகா வாழலாம்னு நினைச்சா ஊஞ்சலிலிருந்து தூக்கி எறிவது போல அவர்களை நான் கீழே தள்ளி விட்டுருவேனேன் செல்வமே. எந்த மனித ரூபத்திலும் யாருடைய உறவின் மூலமாகவும் உன் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வர்றதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். நீ நினைப்பதை எல்லாம் கொடுத்து நான் கொடுத்ததை உனக்கு நிலைக்க செய்து நீ எப்போதும் நல்லபடியாக வாழ்வதற்கு நான் வழிகாட்டுறேன். உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நற்பலன்கள் உன் வாழ்க்கையில வந்து சேரும்படி நான் செய்கிறேன். நிச்சயம் நீ முன்னேறதான் போற. உன் மனசுல எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தா அதை முதல்ல தூக்கி எறிஞ்சிடு. இந்த முருகன் உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தர்றேன். நீ நினைப்பது போல எதுவும் தவறாக நடக்காது. இத்தனை நாள் நீ கேட்ட விஷயத்தையும் கூடிய சீக்கிரமே நான் உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். நீ மனசுல நினைச்ச காரியங்களையும் கூட உனக்கு நல்லபடியா வெற்றிகரமா நான் நடத்தி முடிப்பேன் என் செல்வமே. என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் இந்த வருஷம் கண்டிப்பா உனக்கான வெற்றி வருஷமாகவே இருக்கும். இந்த நல்ல ஆயுளிலேயே, அதாவது இந்த வருடத்திலேயே உனக்கான நல்ல ஆரோக்கியம் பெருகி நீ நீண்ட ஆயுளோட நல்ல சௌபாக்கியவதியா சந்தோஷமா எல்லா செல்வங்களையும் பெற்று நிம்மதியா வாழும்படி நான் செய்ய போறேன். என் அருள் உனக்கு எப்போதும் துணையாகவே இருக்கும் என் செல்வமே. நீ கேட்டதெல்லாம் கிடைச்சு உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமா வாழ்வதற்கு இந்த முருகன் உனக்கு வழிகாட்ட போறேன். உனக்காக பல நன்மைகள் வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் உன் மனசுல ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருப்பது எனக்கு தெரியும். கண்டிப்பா நீ கீழே விழுவதற்கு முன்பாக நான் உன்னை தூக்கி காப்பாற்றுவேன். கஷ்டம் வரும்போது கண்களை மூடாதே.
என்னை நம்பிக்கையோட பார்த்தீனா உன் கண்களின் மூலமாகவே என் அருளால உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை நான் காட்டுவேன். கண்ணை திறந்து தைரியமா அனைத்தையும் எதிர்கொள்ளும் மனசு வந்துருச்சுனாலே உன்னால இந்த உலகத்தையே ஜெயிச்சிட முடியும் என் செல்வமே. நீ விழிப்புணர்வோட கவனமாக இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையை உன்னால ஜெயிக்க முடியும். எத்தனையோ பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள், திருமணமாகி பல வருஷம் ஆகியும் குழந்தை இல்லையேன்னு கவலைப்படுறாங்க. நானே குழந்தையா வரணும்னு ஆசைப்படுறாங்க. பொறுமையா இருந்தா ஒவ்வொருத்தர் வீட்டிலும் நான் குழந்தையாக வந்து உருவெடுப்பேன். அதே போல உன் விருப்பத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் செஞ்சு கொடுக்குறேன். வாழ்க்கையை தொலைச்சிட்டு என்னடா வாழ்க்கை இதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்க உனக்காகவே இனி எந்த துன்பமும் இல்லாத நிம்மதியான சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்றேன் செல்வமே. உன்னுடைய கடமைதான் உன் குடும்பத்தில் உள்ளவங்களையெல்லாம் திருத்துறது. நீ நம்பிக்கிட்டு உக்காந்துருக்காத. இந்த உலகத்தில் உன் குடும்பத்தில் உள்ளவங்களோ, உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளோ, மனிதர்களோ, நட்புகளோ யாரையுமே உன்னால் திருத்த முடியாது. அடுத்தவங்களை திருத்துறேன் நீ போய் இறங்கி உன் வாழ்க்கையை தொலைச்சிட வேண்டாம். என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு நீ எப்போதும் உறுதியாக உனக்கான செயல்களை செய்ய பழகு. உன்னை உயர்த்துவதற்கும் உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கும் உண்டான முயற்சியை செய்ய. நீ மனசளவில் ஒருபோதும் சோர்ந்து போகவோ துவண்டு போகவோ கூடாது. உன் வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வரதுக்கும் நீ முன்னேறுவதற்கும் உண்டான முயற்சிகளை செய்யும்போது இந்த முருகன் உன்னை காப்பாற்றி கண்டிப்பாக உனக்கான வெற்றியை உன் கைகளை ஒப்படைப்பேன். மாயையான பல விஷயங்களில் இருந்து உன்னை காத்து உனக்கு எல்லாமுமாக நான் இருப்பேன் என் செல்வமே. உன்னுடைய மன கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி உன்னை மகிழ்ச்சி படுத்த வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு. நீ வேண்டிய வரத்தை உனக்கு கொடுக்க இந்த முருகன் தயாராகவே இருக்கேன். ரொம்ப நாளாக நீ பிரார்த்தித்த அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை மகிழ்ச்சியோட மன நிறைவோட நிம்மதியோட நான் வாழ வைக்கிறேன். நீ என்னை விட்டு விலகி போகிறது போலவும் நான் என்னமோ உனக்கு எதுவுமே நல்லது செய்யாமல் உன்னை விட்டு விலகி இருப்பது போலவும் உனக்கு தோணினாலும் இது உண்மை கிடையாது என் செல்வமே. என் மேலே நீ எந்த அளவுக்கு ஆழ்ந்த பக்தியும் நம்பிக்கையும் வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். அதற்கேற்றார் போல உனக்கான நல்ல மாற்றங்களை நான் நடத்தி கொடுக்குறேன். உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிய போது உனக்கான நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நான் உருவாக்கி தருவேன். எத்தனை தெய்வங்களை நீ வணங்கினாலும் என்னை வணங்கும் போது உன் நாவில் என் நாமத்தை நீ உச்சரிக்கும் போதே உனக்கு வழிகாட்டியாக இருந்து உன்னை வழிநடத்தி வாழ வைக்க நான் உனக்காக ஓடோடி வந்துடுவேன். என் நாமத்தை யார் சொன்னாலும் அவர்களை ஒருபோதும் தோத்து போக நான் வெற்ற மாட்டேன் என் செல்வமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனைகள் அனைத்தும் என் நெஞ்சை பிழிகிறது. இனிமேலும் நீ வேதனைப்படும்படியோ கஷ்டப்படும்படியோ நான் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன். என் ஆசீர்வாதத்தை உனக்கு பரிபூரணமாக கொடுத்து நீ நீண்ட காலம் நிம்மதியாக வாழும்படி நான் செய்கிறேன். நீ ஏங்கி தவித்து எதிர்பார்த்து கேட்ட அனைத்தையும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து நான் ஒப்படைச்சிறேன். என்னை நம்பி இருக்கும் உன்னை அழகான வாழ்க்கையை அற்புதமாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் போராட்டம் அனைத்தும் முடிஞ்சு போய் இனிமே உனக்கு நல்ல நேரம் தொடங்கிடுச்சு. நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் இனி சரியாக சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும். உனக்கு ஒரு நல்ல திருப்பத்தை இந்த முருகன் உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுத்துட்றேன். குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு கவலைப்படாத. வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கலையே, வேலை கிடைக்கலையே, வருமானம் கிடைக்கலையே, கடன் பிரச்சனையாக இருக்கே, கஷ்டமாக இருக்கேன்னு துக்கப்படாதே. இந்த முருகனின் அருளால் இன்று முதல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். என்னை நம்பி காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்காகவே அனைத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்றேன். நீ என்ன கேட்டாலும் அதை உனக்கு அள்ளி கொடுக்க தயாராகவே நான் இருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில் எப்போதும் வசந்த காலம்தான் இருக்க போகுது. உனக்கென ஒரு இடத்தை நீயே உருவாக்கிக்கொள். உன் சொந்த முயற்சியையும் நீ தேர்ந்தெடுத்த பாதையும் அதை செயல்படுத்தும் வேகத்தையும் நம்பு. இப்போது இருக்கும் உன் நிலைமையை மாற்றி அமைச்சு உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த முருகன் செஞ்சு தர்றேன். இந்த நாள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத அற்புதமான நாளாகவே இருக்க போகுது. இனிமே உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும்படியும் கூட இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. நீ முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக முடிவை உனக்கு வெற்றியாகவே நான் மாற்றி தருவேன். என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. அப்படி நீ நம்பும்போது உனக்கான நல்ல விஷயங்களை நானே முன்னின்று நடத்தி முடிப்பேன். இந்த வருஷத்தோட
இனி பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்து உன் வாழ்க்கையில் வெற்றி ஆரம்பிக்க தொடங்கும். நீ நினச்சதையெல்லாம் இன்னைக்கே உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி தரப்போகிறேன். நீ எது வேணும்னு என்கிட்ட கேட்டு வந்தியோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ மகிழ்ச்சியாக மன நிறைவோட நிம்மதியாக வாழும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். என்னென்னவோ நீ கேட்டாலும் எதை உனக்கு கொடுக்கணும்னு இந்த முருகன் எனக்கு நல்லா தெரியும். உன்னை வழிநடத்தி வெற்றிகரமாய் வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்பட வேணாம். நீ எதிர்பார்த்த அத்தனையும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வெற்றிகரமாக வந்து ஒப்படைச்சிடுறேன்.